யாருங்க, என்ன விஷயம்? நாங்கள் வெளியூருங்க, திருப்பதிக்கு வந்தோம். அப்படியே சென்னை சுற்றி பார்த்து போலான்னு வந்தோம். நாங்கள் வந்த கார் திடீர்னு ஆஃப் ஆகி போச்சு. மெக்கானிக்கை தேடிட்டு வந்தோம். நீங்கள் வேலை செய்கிறத பார்த்தோம். அதான் கேட்டை திறந்து உள்ளே வந்தோம். வண்டி எங்க நிக்குது? 2 தெரு தள்ளி நிக்குதுங்க. சரி இருங்க, டூல்ஸ் கொண்டு. சரி தம்பி. மாமா, குமார் மிஸ்டு கால் கொடுத்துட்டான். செல்வத்தை செட்டிலேருந்து கூட்டு போயிட்டாங்க போல இருக்கு. நம்ம உடனே காரியத்தை முடிச்சிருவோமா? வாசிக்கிறோம். வாங்க போலாம். சார், 16ஆம் நம்பர் ஸ்பேனரை ஷெட்லேயே விட்டு வந்துட்டேன். நான் போய் எடுத்துட்டு வந்தேன். ஹலோ சார், நீங்க கேட்ட ஸ்பேனர் எங்க கிட்ட இருக்கு, வாங்க. இந்தாங்க, இதானே? ம், இதாங்க. சரி சார், சின்ன பிரச்சனை தான். இனிமேல் இந்த பிரச்சனை வராது. சரி இந்தாங்க. தம்பி. எவ்வளோ ஆச்சு? கொடுங்க சார், ஒரு 150 ரூபா கொடுங்க. ரொம்ப தேங்க்ஸ் சார். பார்த்து பத்திரமா போங்க. நன்றிங்க. அண்ணே, எனக்கு என்னமோ பதட்டமாவே இருக்குண்ணே. ஏண்டா உனக்கு வெக்கமா இல்லை? இந்த மாதிரி அடிதிரி வேலையெல்லாம் இறங்கிட்டோம்னா கடைசி வரைக்கும் நின்று என்ன ஏதுன்னு பார்த்தனம்டா. அதை விட்டுட்டு பதட்டமா இருக்குங்கிற அட்ரா.
நம்ம பசங்க தான். என்னடா அண்ணே நீங்க சொன்னபடி பர்ஃபெக்டா வேலையை முடிச்சிட்டானே. ஆ, அவனுக்கு ஒன்றும் சந்தேகம் வரலையே. துள்ளி கூட சந்தேகம் வரலண்ணே. வெரி குட். வாங்க வாங்க. அண்ணே நீங்க சொன்ன மாதிரியே பசங்க முடிச்சிட்டானுங்களாண்ணே? டேய் சங்கர்லிங்கம், நம்ம பசங்கெல்லாம் கில்லிடா, சொன்ன வேலையை சொன்ன மாதிரி செய்வானுங்க. நம்ம பிரச்சனை எல்லாம் சரியா போச்சு. இனிமே பிரச்சனை அந்த செல்வத்துக்கு தான். நீ டென்ஷன் ஆகாம குடி. சரிண்ணே. அப்பா இப்ப வந்துருவார் தங்கம். அது வந்துட்டு பாருப்பா. வாங்க. என்னங்க இவ்வளவு லேட்டா வரீங்க? காலையில 7 மணிக்கெல்லாம் வந்துருவேன்னு சொன்னீங்க. அதான் சொல்லிட்டு தானே போன அர்ச்சனா. கண்ணனோட வண்டியை சீக்கிரம் ரெடி பண்ணாதான் அதை விற்க முடியும். நேற்று ராத்திரியே வேலை முடியும்னு நினச்சேன், முடியல. கொஞ்சம் இழுத்துருச்சு, அதான் முடிச்சுட்டு வரதுக்கு லேட் ஆயிடுச்சு. ஜாய் கண்ணா, நல்லா குளிச்சுட்டு பொட்டெல்லாம் வச்சிருக்கியா நீ? அண்ணம்மா இப்படி ராத்திரி பகல்னு வேலை செஞ்சா உடம்பு என்னத்துக்கு ஆகும்? சரி சரி போய் குளிச்சுட்டு வாங்க, டிஃபன் எடுத்து வைக்கிறேன். அதெல்லாம் ஒன்றும் வேணாம் அர்ச்சனா. ராத்திரி பூரா வேலை செஞ்சது உடம்புக்கு ரொம்ப களைப்பா இருக்கு. நான் கொஞ்ச நேரம் தூங்குறேன், அதுக்கப்புறம் சாப்பிட்றதான் பார்த்துக்கலாம். ஓ என்னங்க, நான் சொல்ல மறந்துட்டேன். பக்கத்து வீட்டு அன்பும் சூர்யாவும் நீங்க வந்துட்டீங்களான்னு 2-3 தடவை வந்து கேட்டுட்டு போயிட்டாங்க. ஏன் என்னவா? தெரியலங்க, நான் கேட்டேன். உங்ககிட்ட தான் பேசணும்னு சொல்லிட்டாங்க. அப்படியா? நைட்டு கண்ணா வரலன்னு சொன்னாங்க. ஒருவேளை அவர் இன்னும் வரலையோ? தெரியல. சொல்றா. செல்வம், கொஞ்சம் அர்ச்சனாவை கூட்டு உடனே வீட்டுக்கு வரியா? புனிதாவுக்கு இடுப்பொலி ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சுடா, வழியில துடிக்கிறா. அப்படியா? சரிடா, நீ புனித கூட்டு உடனே ஆஸ்பத்திரிக்கு போயிடு. நர்ஸ்னா கூட்டாங்க வந்துடுற. டேய். சரியா? இல்லடா, அவ துடிச்சிட்டு இருக்காடா, என்னால தனியா ஆட்டோல கூட்டு போக முடியாது. நீ கார் எடுத்துட்டு உடனே வீட்டுக்கு வா. சரி சரி, நீ தெரியுமா, நான் உடனே வந்துடுறேன். அர்ச்சனா, புனிதா கிட்ட போலி வந்துருச்சா, உடனே அவங்க வீட்டுக்கு போய் சரிங்க, கிளம்பலாம். குழந்தை என்ன பாத்துக்கிறேன். நீ போய் செலவுக்கு ஒரு 10,000 ரூபாய் எடுத்துட்டு வா. போ. வாடா வாடா வாடா. உன்ன மாதிரியே ஒரு குட்டி பாப்பா பிறக்க போறோம்னா சீக்கிரம் வாமா. வந்துட்டேங்க, வாங்க போலாம். சரி வா. சார் சார், என் ஃப்ரெண்டை நீங்க தான் சார் எப்படியாவது காப்பாற்றணும். யோ இரியா, என்ன விஷயம்? யார் உங்க ஃப்ரெண்டு? என்ன நடந்ததுன்னு விவரமா சொல்லுங்க. இல்ல சார், என் ஃப்ரெண்டு பேரு கண்ணன் சார். கால் டாக்ஸி டிரைவரா இருக்கான். நேத்துலேருந்து வீட்டுக்கே வரல சார். ஃபோன் பண்ணா செல்போன் சுவிட்ச் ஆஃப்னு வருது சார். யோ டிரைவர் தானே, குடிச்சிட்டு எங்கேயாவது மப்பில் படுத்திருப்பான். போதை தெளிஞ்சோன்னு வந்துருவான், போங்க. இல்ல சார், எங்க 3 பேர்ல எனக்கு மட்டும் தான் சார் அந்த குடிப்பழக்கம். இவங்களுக்கு அந்த வாடையே ஆகாது சார். ஆமா சார், அவன் ரொம்ப நல்ல கேரக்டர் சார். எந்த வம்பு தும்புக்கும் போக மாட்டான். எனக்கு என்னவோ அவனை யாரும் கிட்னாப் பண்ணிப்பாங்களோன்னு தோணுது சார். டாக்ஸி டிரைவரை கிட்னாப் பண்ணிட்டு போறதுக்கு என்னையா மோட்டிவேஷன் இருக்குது? சும்மா ஏதாவது உளராதீங்க. இல்ல சார், காரணம் இருக்கு. அவன் ஒரு பணக்கார வீட்டு பொண்ணை லவ் பண்ணான் சார். ஓ, காதல் விவகாரமா? அந்த பொண்ணை எடுத்துக்கிட்டு எங்கேயா ஊரை விட்டு ஓடி போயிருப்பான். வந்துருவான், போங்க. சார், அவன் அப்படிப்பட்டவன் கிடையாது சார். அந்த பணக்கார வீட்டு பொண்ணே ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொன்னப்போ கூட உங்க அப்பா அம்மா சம்மதத்தோட தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு புத்திமதி சொல்லி அனுப்பிச்சவன் சார். ஆமா சார், இந்த லவ் மேட்டர் அந்த பொண்ணோட அப்பாவுக்கு தெரிஞ்சு போய் அவரால் என் நண்பன் உயிருக்கு ஏதாச்சும் ஆபத்து வந்துருமோன்னு பயமா இருக்கு சார். தயவு செஞ்சு எப்படியா கண்டுபிடிச்சு கொடுங்க சார். அந்த பொண்ணு யாரு? அவங்க அப்பா யாரு? பொண்ணு பேர் சுவேதா, அப்பா பேர் சங்கரலிங்கம். பெரிய பணக்கார சார். சங்கர்லிங்கமா? ஆமா சார், அந்த அம்பத்தூர் ராஷே இருக்காரு, கேள்விப்பட்டிருப்பீங்களே. ஆமா, அவருக்கு என்ன? அந்த சங்கரலிங்கம் ராஜசேகருக்கு வேண்டப்பட்டவர் சார். 2 பேரும் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு. ராஜசேகரோட சேர்ந்து தான் சங்கரலிங்கம் என் நண்பனை கடத்திருப்பாருன்னு நாங்க நினைக்கிறேன் சார். ஆமா சார், இந்த மாதிரி அடிதடி கட்ட பஞ்சாயத்துக்கெல்லாம் அந்த ராஷே ரொம்ப ஃபேமஸ் சார். அதனால நீங்க ஆக்ஷன் எடுத்து அவங்கள விசாரிச்சு எங்க ஃப்ரெண்டை கண்டுபிடிச்சு கொடுக்கணும் சார். யோ என்னையா, 2 பணக்காரங்க மேல சர்வசாதாரணமா கம்ப்ளைண்ட் பண்றீங்க? சார், எங்களுக்கு எங்க ஃப்ரெண்டு முக்கியம் சார். அதுக்காக நாங்க என்ன வேணாலும் பண்ணுவோம். சரி சரி, சட்டப்படி என்ன பண்ணுமோ நான் பண்றேன். ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்துட்டு போங்க. சரிங்க சார். யோ, ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி வாங்கிக்க இவங்க கிட்ட. சரிங்க சார். வணக்கம் சார். என்னையா நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன் சார். என்ன சார், இப்பெல்லாம் ஸ்டேஷன் பக்கம் ஆளே பார்க்க முடியல. வேற இடத்துல தானே வர முடியும். இன்ஸ்பெக்டர் இருக்காரா? இருக்காரு, போய் பாருங்க. பார்த்துட்டு வரேன். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் வணக்கம் இன்ஸ்பெக்டர். வாங்க சார், உட்காருங்க. உங்களை பத்தி தான் நினைச்சிட்டு இருந்தேன். என்ன பத்தியா? ஆமா. என்ன விஷயம்? அதாவது உங்க பேர்லயும் உங்க ஃப்ரெண்டு சங்கர்லிங்கம் பேர்லயும் கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. எங்க பேர்ல கம்ப்ளைண்டா? இவன் தான் சங்கர்லிங்கம். கம்ப்ளைண்ட் கொடுத்தது யாரு? இதோ அவங்க தான். தம்பி இங்க வாங்கப்பா. இன்ஸ்பெக்டர்,
நாங்களே இவங்க மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்க தான் வந்திருக்கோம். இவங்க முந்திக்கிட்டு எங்கள் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்களா? என்ன சார் சொல்றீங்க? நீங்க கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்கீங்களா? ஆமா சார், நேத்துல இருந்தே என் பொண்ணை காணோம். இவங்க ஃப்ரெண்டு டாக்ஸி டிரைவர் தான் என் பொண்ணை லவ் பண்ணியிருக்கான். எனக்கு இந்த விஷயம் தெரியாது. என் பொண்ணுக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்ணியிருக்கேன் சார். திடீர்னு என் பொண்ணை காணோம். இவனுங்க தான் என் பொண்ணையும் அந்த பையனையும் எங்கேயோ ஒளிச்சு வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன் சார். தயவு செய்து என் பொண்ணை கண்டுபிடிச்சு கொடுங்க சார். சார், அவங்க என்னடான்னா அவங்க ஃப்ரெண்டு லவ் மேட்டர் தெரிஞ்சு நீங்க தான் அவங்கள கடத்தி வச்சிருக்கிறதா சொல்லி உங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்காங்க. நீங்க என்னடான்னா உங்க பொண்ணை கடத்தி வச்சிருக்காங்கன்னு சொல்லி அவங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்கீங்க. சார், இவங்க பயங்கரமான கிரிமினலாக இருக்காங்க. பொண்ணை கடத்திட்டு போய் எங்கேயோ வச்சுக்கிட்டு இவனுங்க மேலே எந்த சந்தேகமும் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக பையனை காணுன்னு எங்கள் மேலேயே கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்கானுங்க. சார் இல்லை சார், நாங்கள் அவங்கள எங்கேயும் ஒளிச்சு வைக்கல சார். டேய், நடிக்காதடா. உங்களை மாதிரி ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் எப்படியும் கூட்டிட்டு போய் கல்யாணம் பண்ணி வைப்பீங்கிற தைரியத்தில் தான் தராதர தெரியாம கண்ட பையெல்லாம் காதலிக்க ஆரம்பிச்சிட்டானுங்க. நீங்களும் சினிமாவில் பார்த்துட்டு பெரிய வீரதீர செயல் செய்கிற மாதிரி நினச்சிட்டு கல்யாணத்தை பண்ணி வச்சிடுறீங்க. சார் அப்படியெல்லாம் எதுவும் இல்லை சார், எங்களை நம்புங்க சார். இவங்களால தான் சார் என் ஃப்ரெண்டு உயிர் காப்பாத்து. நீங்கள் எப்படியாவது காப்பாத்துங்க சார். டேய், என் பொண்ணை ஒளிச்சு வச்சுட்டு நாடகம் ஆடுறீங்க உங்களை. சார், அவசரப்படாதீங்க. இந்த பிரச்சனையை நான் டீல் பண்ணிக்கிறேன். இந்த விஷயம் வெளியில தெரிஞ்சா என் குடும்பமானமே போயிடும் சார். வெளியில தலை காட்ட முடியாது சார். எப்படியாவது என் பொண்ணை கண்டுபிடிச்சு திருப்பி என்கிட்ட ஒப்படைச்சிருங்க சார். உங்களுக்கு புண்ணியமா போயிடும். சார் இவங்க சொல்றத நம்பாதீங்க சார். பொண்ணை கொண்டு போய் ஒளிச்சு வச்சுட்டு பையனை காணும் கம்ப்ளைண்ட் பண்ண வந்திருக்கீங்களா? மரியாதை உன் ஃப்ரெண்டுக்கு போனை போட்டு அந்த பொண்ணை கொண்டு நீங்க ஒப்படைக்க சொல்றாங்க. சத்தியமா அவன் எங்க இருக்கான்னு தெரியாது சார். அவனை கண்டுபிடிச்சு கொடுங்கன்னு கம்ப்ளைண்ட் கொடுக்க தான் சார் நாங்கள் வந்திருக்கோம். பொய்யா திரும்ப திரும்ப சொல்லி உண்மையாக்கலாம்னு பாக்குறியா? சார் இல்ல சார், நாங்க சொல்றதை நம்புங்க சார். இவங்க தான் சார் பொய் சொல்றாங்க. ஏன் முன்னாடியே கை நீட்டி பேசுறியா அவங்கள? இன்ஸ்பெக்டர், இது பொண்ணு விஷயங்கிறதுனால கொஞ்சம் ரகசியமாகவே விசாரிங்க. எப்படியாவது இவன் பொண்ணை தேடி கண்டுபிடிச்சு கொடுத்துருக்கேன். விஷயம் வெளியே வரும், நான் பாத்துக்கிறேன், கவலைப்படாதீங்க. அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்லுங்க. இந்த கேஸில் இவங்க 2 பேரும் மட்டும் சம்மந்தப்படலை. 3வதா மாஸ்டர் மைண்டா இன்னொருத்தனும் செயல்பட்டிருக்கான். யார் அது? இவங்க காம்பவுண்டில் தான் இருக்கான். பேர் செல்வம், கார் மெக்கானிக்கு. அவனை தூக்கிட்டு வந்து விசாரிச்சிங்கன்னா பொண்ணு எங்கே இருக்கா என்ன ஏதுங்கிற விஷயம்லாம் தெரிஞ்சு போகும். விஷயத்தை என்கிட்ட சொல்லிட்டீங்கல்ல, நான் பாத்துக்கிறேன். நீங்க கவலைப்படாம போங்க. உங்க பொண்ணை தேடி கண்டுபிடிச்சு கொடுக்க வேண்டியது என் பொறுப்பு. போயிட்டு வாங்க. ரொம்ப நன்றி இன்ஸ்பெக்டர். டேய், இன்ஸ்பெக்டர் சொல்லிட்டேன்ல, உன் பொண்ணை ஜாக்கிரதையை கண்டுபிடிச்சு கொடுத்துருவாங்க. பயப்படாத. வரேன் வாங்க. வரேன் சார். அண்ணே, எப்படின்னு உங்களால மட்டும் இப்படி யோசிக்க முடியுது? அந்த டாக்ஸி டிரைவரை கொன்னு அவன் பாடிய அந்த மெக்கானிக்கு தெரியாம அவன் கார்லயே ஒளிச்சு வச்சுட்டு இப்போ அவன் மேலேயே வேற மாதிரி கேஸ் கொடுத்துருக்கீங்க. இந்த கிரிமினல் ஐடியா வேற யாருக்குன்னே வரும். நான் கூட கொலை நடந்து போச்சு, என்ன பண்றது ஏது பண்றதுன்னு பயந்து போயிருந்தேன். ஆனா உங்க ஐடியா சூப்பர். டேய், தாதா வாங்கணும்னு ஆசைப்பட்டா மட்டும் பத்தாதுடா. இந்த மாதிரி புத்திசாலித்தனமா யோசிக்கவும் தெரியணும். சரிண்ணே. புரியுதா? சரிண்ணே. கொஞ்சம் பொறுத்துக்குமா. எனக்கு கொஞ்சம் சீக்கிரம் போங்க. வேகமா தான் போயிட்டு இருக்கேன். கொஞ்சம் பொறுத்துக்க பண்ணிட்டா இது போயிடலாம். கொஞ்சம் பொறுத்துக்க முடியுதா? இது போயிடலாம். சீக்கிரம் போங்க. டேய், நீ போய் ஸ்ட்ரெச்சர் கொண்டு வாடா. வந்துட்டு புரியுதா? கொஞ்சம் பொறுமையா இரு. கொஞ்சம் வழியை பொறுத்துக்குமா ப்ளீஸ். பார்த்து மெதுவா வந்து.
பயப்படாதீங்கண்ணே. நீங்க தைரியமா இருங்க. புனிதாக்கு நல்லபடியா குழந்தை பிறக்கும். ஆமாண்டா, என்னாச்சு உனக்கு? இதை பார், தேவையில்லாம மனசை போட்டு குழப்பிட்டு இருக்காத. எல்லாம் நல்லபடியா நடக்கும், புரியுதா? அந்த பொண்ணோட ஹஸ்பண்ட் யாரு? நான் தாங்க. சார், உங்க வைஃபோட வயித்துல குழந்தையோட பொசிஷன் மாறி இருக்கு. ஆபரேஷன் பண்ணி தான் எடுத்தாகணும். கவுண்டர்ல பணத்தை கட்டிடுங்க, நாங்க ஆபரேஷனுக்கு ரெடி பண்ணணும். டேய், பணம் என்கிட்ட இருக்கு, வா.